மாணவர்கள் முன்னர் பயின்ற பள்ளியின் விவரங்கள் இவ்வாறு பகுக்கப்பட வேண்டும். 3 வகையாக. அனைவருக்கும் கல்வி இயக்கம் துவக்கப்பட்ட ஆண்டு 2001. முழு ஓய்வூதியம் பெறுவதற்கு தேவையான பணிக்காலம் 30 வருடங்கள். இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வைப்பு திட்டம் மூலம் வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகை எவ்வளவுனா 5000. ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் அதிகபட்சமாக எத்தனை மாணவர்களை சேர்க்க முடியும்? 40. ஓர் ஆசிரியர் இதனை பெற்று இருக்கவில்லை எனில் அவருக்கு எந்த மானியமும் வழங்கப்பட மாட்டாது. பணிப்பதிவேடு. டேஷ் வகுப்பு மாணவனுக்கு வயது விதிகள் செயல்முறைகள் படி விலக்கு அளிக்க முடியாது. 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு. ஒரு அலுவலக நிரந்தர முடிவு கோப்பின் செல்லுபடி காலம் 40 ஆண்டுகள். ஆர்டிஇ விதி 2009 படி புதிய பள்ளிகளை துவக்க அனுமதி வழங்க ஆய்வுக்கு பின்னர் ஆய்வாளர் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை 30 நாட்கள். மதிய உணவு திட்டத்தின் பயன்பெறும் மாணவர்களின் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இதனை பெற தகுதி உடையவர்கள். 4 ஜோடி சீருடைகள். ELTC-யின் விரிவாக்கம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் கேம்பெயின். யுனெஸ்கோ சார்பில் அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கை மையமாக வைத்து தாய்லாந்தில் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1990. ஆசிரியர்களின் கல்வி தகுதி, ஆசிரியர் எண்ணிக்கை, அவர்கள் அனுபவித்த விடுப்பு இவைகளை கொண்டு கணக்கிடப்படும் மானியம் அசஸ்டு கிராண்ட். மதிப்பிடப்படும் மானியம். குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 நடைமுறைக்கு வந்த நாள் 1 ஏப்ரல் 2010. அரசு துவக்க பள்ளியில் தொடங்க இருக்கும் கிராமத்தில் மக்கள் தொகை டேஷுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும். 300. டேஷ் பள்ளிகளுக்கு மானிய உதவிகள் பொருந்தாது. ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள். பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் யாருன்னா பேரண்ட். உதவி தொடக்க கல்வி அலுவலருக்கு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கும் அதிகாரி யாருன்னா முதன்மை கல்வி அலுவலர். பள்ளி குழு உறுப்பினர்களின் குறைந்தபட்சம் டேஷ் உறுப்பினர்கள் வருகை புரியாமல் கூட்டம் நடத்தக்கூடாது. 50%. அரசு நிதி உதவி பெறும் அங்கீகாரம் பெற்ற தொடக்க நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசாங்க பிரதி மாதம் வழங்கப்படும் சம்பளம் மாத சம்பளம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையான குழந்தைகளுக்கு பயிலும் பள்ளிகள் அமைவதற்கு வரையறுக்கப்பட்டுள்ள அருகாமை தூரம் 3 கிலோமீட்டர். சிறப்பு பள்ளிகளுக்கு மானியம் வழங்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னா மாவட்ட கல்வி அலுவலர். மாற்றுச்சான்று கோரும் விண்ணப்பம் எழுத்து மூலமாக இவரால் அளிக்கப்பட வேண்டும். யாருன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலர். புதிய கல்வி கொள்கை நடைமுறைப்படுத்த ஆண்டு 2000. நியூ எஜுகேஷன் பாலிசி. 8ஆம் வகுப்பு தேர்வுக்கு பொது கேள்வித்தாள் அச்சடிக்க அதிகாரம் படைத்தவர். கேள்வித்தாள் அச்சடிக்க அதிகாரம் படைத்தவர் முதன்மை கல்வி அலுவலர். மாநில அளவிலான பெற்றோர் ஆசிரியர் கழகம் செயல்படும் இடம் சென்னை. பிற்படுத்தப்பட்டோருக்கான சாதி சான்றிதழ்கள் யாரால் வழங்கப்படுது? டெப்டி தாசில்தார். கீழ் உள்ளவற்றில் பள்ளிக்குழு உறுப்பினராவதற்கு தகுதி படைத்தவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள். Who is eligible to the member of school committee அப்படின்னா retired teacher. ஷிஃப்ட் முறையில் இயங்கும் பள்ளிக்கு ஒரு ஆண்டின் குறைந்தபட்சம் வேலை நாட்கள். பகுதி நேர அமைப்பின் செயல்படுதல் 240 நாட்கள். TDF பராமரிக்கும் அலுவலர் யாருன்னா மாவட்ட கல்வி அலுவலர். CRC அப்படின்னா என்னன்னா கிளஸ்டர்ஸ் ரிசோர்ஸ் சென்டர். வருகை பதிவேடு எவ்வாறு நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா டெய்லியும். இளநிலை ஆசிரியர் பணியில் அமர்த்துவதற்கான கல்வி தகுதி யாது அப்படின்னா SSLC ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு. விளையாட்டு பாடசாலை பிளே ஸ்கூல் புதியதாக துவங்க அனுமதி வழங்கும் தகுதி வாய்ந்த அதிகாரி யாருன்னா மாவட்ட கல்வி அலுவலர். துவக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி முகமை பள்ளி குழு செயலரை மாற்ற விரும்பினால் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? துவக்க மற்றும் நடுநிலை பள்ளி முகமை பள்ளிக்குழு செயலரை மாற்ற விரும்பினால் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? மாவட்ட கல்வி அலுவலர். சிறப்பு பயிற்சி தேவைப்படும் குழந்தைகளுக்கு எத்தனை வருடங்களுக்கு மேற்படாது அப்பயிற்சி வழங்கப்படுகிறது? 2 வருடங்கள். சிறப்பு பயிற்சிக்கான மாணவர்களை கண்டறியும் அதிகாரமுடையவர் பள்ளி மேலாண்மை குழு. ஒரு அலுவலகத்தில் அஞ்சல் விலை கணக்கு பதிவேட்டு எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? 3 வருடங்கள். கீழ்கண்டவற்றுள் எது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் கடமை அல்ல? ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியை கண்காணித்தல். பள்ளி மாணவர் நலத்திட்டங்கள் எந்த வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படுகிறது? 11ஆம் வகுப்பு.
NTSE என்பதன் விரிவாக்கம் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். எப்போ சைக்கிள் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. அது 11ஆம் வகுப்புங்க. இது வந்து மே 2022 கொஸ்டின் பேப்பர். விலையில்லா பாடநூல்கள் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது? 1 முதல் 12ஆம் வகுப்பு முடிய. மழலையர் மற்றும் துவக்கப் பள்ளிகளை ஆய்வு செய்ய அதிகாரமுடையவர் யாருன்னா வட்டாரக் கல்வி அலுவலர். மழலையர் மற்றும் துவக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் பெற்ற அலுவலர் யாருன்னா சீஃப் த எஜுகேஷனல் ஏஜென்சி கல்வி முகவாண்மை. பொதுவாக பள்ளிகளில் கோடை விடுமுறை காலம் என்பது 6 வாரங்கள். கீழ்கண்ட எந்த சூழ்நிலையில் அரசாங்கம் ஒரு தனியார் பள்ளியின் நிர்வாகத்தை தன்னுடைய பொறுப்பில் எடுத்து கொள்ளலாம்? கல்வித்துறை அதிகாரியின் ஆணைகளை நிறைவேற்ற தவறும்போது. டிஆர்பி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1987. ஒரு கல்வியாண்டில் மெட்ரிக் பள்ளியின் குறைந்தபட்ச வேலை நாட்கள் 200 நாட்கள். கல்வி வளர்ச்சி நாள் என்பது ஜூலை 15. ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயது 60. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை தமிழக பள்ளி கல்வித்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012 முதல் 2013. பள்ளியிலுள்ள அளவை பதிவேடு இதனுடன் தொடர்புடையது. ஸ்கேல் ரெஜிஸ்டர் எதனுடைய தொடர்புடையதுன்னா அனுமதிக்கப்பட்ட பணி இடங்களின் எண்ணிக்கை. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நியமனம் செய்யும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் தான் நியமனம் செய்வார். குத்தகை இடங்களில் சிறுபான்மை பள்ளி இடத்தின் ஒப்பந்தம் காலம் டேஷ் ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. 30 ஆண்டுகள். பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகங்களின் உறுப்பினர் சந்தாவில் இருந்து பெறப்படும் வருவாய் பங்கீடு 5%. தொடக்கப்பள்ளியில் மாற்றுச் சான்றிதழ் நடைமுறைப்படுத்திய கல்வி ஆண்டு 2017 முதல் 18. FBF என்பதன் விரிவாக்கம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட். ஒரு பள்ளியில் பரவலாக சேர செலுத்த வேண்டிய தொகை should be paid to be a host in a school அப்படின்னா 1000 rupees. ஒரு மழலையர் பள்ளியில் ஒரு மாணவருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடத்தின் அளவு 10 சதுர அடி. மாணவர்களுக்கு தற்செயல் விடுப்பு அனுமதிக்கும் அதிகாரமுடையவர் யாருன்னா அவருடைய கிளாஸ் டீச்சர். ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷத்தினுடைய 72 பேப்பர் 1 மார்க் படித்தாவே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஆல் தி பெஸ்ட்டு.